இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஹர்ம்ரீத் கவுருக்கு சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் பாராட்டி பரிசளிக்கும் விழா நடைபெற்றது. அப்பொழுது பேசிய கேப்டன் ஹர்ம்ரீத் கவுர், நடிகர் ரஜினிகாந்த் என்னை செல்போனில் தொடர்பு கொண்டு பாராட்டி வாழ்த்துகள் தெரிவித்தார் என பெருமிதம் கொண்டார். சென்னை OMR சாலை செம்மஞ்சேரியில் உள்ள சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மரியஜீனா ஜான்சன், தலைவர் மேரி ஜான்சன் ஆகியோர் இந்திய கிரிக்கெட் மகளிர் அணியின் கேப்டன் ஹர்ம்ரீத் கவுருக்கு சால்வை அணிவித்து, மாலை அணிவித்து, நினைவு பரிசு வழங்கி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உடன் பல்கலைக்கழக துணைத் தலைவர்கள் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கு கிரிக்கெட் பேட் மற்றும் இந்தியன் மகளிர் அணியின் ஜெர்சியில் அவரது கையெழுத்திட்டு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மரியஜீனா ஜான்சன், தலைவர் மேரி ஜான்சன் ஆகியோரிடம் இந்திய மகளிர் அணியின் கேப்டன் வழங்கினார். முன்னதாக உலகம் தரம் வாழ்ந்த MJ உள் விளையாட்டு அரங்கத்தை இந்திய கிரிக்கெட் மகளிர் அணியின் கேப்டன் ஹர்ம்ரீத் கவுர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள தமிழ் சினிமாவின் பிரபல நடிகர்கள் யாரை உங்களுக்கு தெரியும் என்று தொகுப்பாளர் கேட்ட கேள்விக்கு, நாங்கள் உலகக்கோப்பை வென்ற பிறகு நான் தாய்லாந்தில் இருந்தபோது நடிகர் ரஜினிகாந்த் செல்போனில் என்னை தொடர்பு கொண்டு சிறிது நேரம் பேசினார். வெற்றி பெற்று சாதனை படைத்ததற்கு பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். நான் சென்னை வந்த நிலையில் ரஜினிகாந்த் அவரது குடும்பத்துடன் இந்த மேடையில் இருந்து இருப்பார், அவரை நேரில் சந்திக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவர் சினிமா படப்பிடிப்பிற்காக சிங்கப்பூர் சென்றுள்ளார் என்று தெரிந்தது. Okay, let's go. 1, 2, shoot. My question is, what would be your top 3 moments of your career? So, who had the craziest reaction when you met them after the World Cup win? Craziest reaction. Who do you imagine to play your role in your career? There is no. Yet, it's not cricket. What passion or dream you would have been chasing and inspiring the way you